தளபதி விஜயோட தம்பி விக்ராந்த் தளபதி விஜய் சிஎம் ஆக போறத பத்தி ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான தளபதி விஜய் சிஎம்ஆ பதவியேற்றுக்க போறதா தொடர்ந்து பல நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இதை ஒட்டி பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட கசினான நடிகர் விக்ராந்த் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சிஎம் ஆகிற மாதிரியான ஒரு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் தன்னோட ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காரு. அதே போல தளபதி விஜயோட ஒரு பரம ரசிகரான நடிகர் சிபி சத்யராஜன் பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சி ஜோசப் விஜய் அப்படின்னு முதலமைச்சர் பதவியில கையெழுத்து போடுற மாதிரியான ஒரு இமேஜை தன்னோட ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காரு. இதே சமயத்துல தான் நடிகை ஊர்வம்பு லட்சுமி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சிஎம் ஆகிறத பத்தி ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். தமிழக அரசியல் களம் எத்தனை பரபரப்பா இருக்குல்ல. இது வரலாறு காணாத தேர்தல் மட்டும் இல்லைங்க, வரலாறு காணாத அத்தனை நிகழ்வுகளும் இந்த தேர்தல தான் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல்லாம் என்னன்னு தெரியாத குழந்தைகள் கூட ஒவ்வொரு நொடியும் உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஒரு பரபரப்பான நிகழ்வுகள் இந்த தேர்தல்ல நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வகையான ஆரோக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுட்டோம், அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க எப்ப வந்து சீட்ல உட்காருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு சாமானியன் கிட்டையும் இன்னைக்கு இருக்கு. அத்தனை பேரும் பேசுறதை கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா மக்களாகிய நமக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அது என்னன்னா, நமக்கு தோன்ற ஐடியாலஜி, நமக்கு தோன்ற சிந்தனைகள் இதையெல்லாம் நம்ம வந்து எங்க கொட்டி புகுத்த நினைக்க கூடாது. ஏன்னா தூரமா இருந்து நமக்கு பார்க்கும்போது இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி செய்யலாம்லாம் தோணும். ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியும். இன்னொன்னு, நம்ம தினம் தினம் பாக்குற அத்தனை விஷயங்களையும் உண்மைன்னு நம்பியோ இல்ல அது வதந்தியா பொய்யானே தெரியாமலோ அதை உடனடியா நம்ம ஷேர் பண்றது, அதுக்கு உடனடியா ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் மேலும் மோசமான விளைவுகள் தான் உருவாக்கும். அதனால இந்த நேரத்துல நமக்கு தேவையெல்லாம் நாம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க வந்து சீட்ல உட்கார போறாங்க, அதை நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் ரெடி ஆயிடணும். அவ்வளவுதான். அடுத்தது, இந்த மாபெரும் வெற்றி பெற்ற நம்முடைய தாவேகா கட்சி, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேருடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா உங்க வெற்றியின் மூலமா பதில் சொல்லியிருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள முதலமைச்சர் ஆயிட முடியுமா? ஆக முடியுமே. 10 சீட்டு 5 சீட்டு ஒண்ணு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு அஷ்டோத்திர மாதிரி 108 சீட்டு வாங்கியிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்புறம் இது பொய்யான வெற்றி தான், இதெல்லாம் சும்மா ஜெயிச்ச மாதிரி காமிக்கிறாங்க, உண்மையான வெற்றி இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இப்ப நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்து ஏளன பேச்சுக்கள். ஆமா, இவருக்கு நல்லது செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னா அப்படியே செய்ய வேண்டியதானே, ஆட்சிக்கு வந்துதான் செய்யணுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு பாருங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு சீட்டு ஜெயிச்சு இவ்வளவு பெரிய இடங்கள் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட உட்கார்றதுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சும்மா போய் நல்லது பண்ண விட்டுடுவாங்களா ஆட்சியில் இருக்கிறவங்க? கண்டிப்பா ஒரு அதிகாரமும் பவரும் தேவைப்படுது. அடுத்தது, தாவேகா தொண்டர்கள் கிட்ட நான் ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்டா சொல்லிக்கிற ஒரு விஷயம், உங்க அத்தனை பேருடைய வெற்றியும் போற்றப்பட வேண்டியது. இதுக்காக நீங்க நிறையவே உழைச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த வெற்றி உங்களுக்கு சாத்தியப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த திரு விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதரின் முகவரி மட்டுமே. அவருடைய அவர் மேல இருக்கிற அன்புனாலையும் அவருக்கு கொடுத்த ஆதரவுனாலையும் தான் இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்ணாலும் அதனுடைய பாதிப்பு அவருக்கு தான் கிடைக்கும். அது நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல பொறுமை காக்கணும், பொறுமையா நிதானத்தோட செயல்படணும். நீங்க செய்யற நல்லது அத்தனையும் உங்க தலைவருக்காக சேரும். அதே மாதிரி நீங்க ஏதாவது தெரியாம ஒரு தவறு செஞ்சாலும் அதுவும் அவரை தான் சேரும். சோ இந்த நேரத்துல எல்லாரும் பொறுமையா இருந்து சீக்கிரமா நம்ம புது சிஎம் வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிடுவோம்.